तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। राधे जय जय माधव दैते, ओ राधे जय जय माधव दैते। गोकुल तरुणी मंगल महिते, गोकुल तरुणी मंडल महिते, ओ राधे जय जय माधव दैते। ஜெகநாதர் இப்போ பிருந்தாவனத்துல போய் இருக்கிறாரு. குண்டிச்சா மந்திர் தான் பிருந்தாவனம். ஸோ ஜெகநாதரை எப்படி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பிருந்தாவனத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா கோபிகர்களும் ஜெகநாதரை பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நானும் பிருந்தாவனோட ஸ்மரணத்தில் நானும் கோபி டாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜெகநாதரை பிருந்தாவனத்துக்கு இழுக்கணும். ஜெகநாதரை மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிருந்தாவனத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிருந்தாவனத்துக்கு இழுக்கணும். சில பேர் பிருந்தாவனத்தை மறந்து இருக்கிறாங்க, அவங்களையும் பிருந்தாவனத்துக்கு நம்ம இழுக்கணும். சில பேர் பிருந்தாவனத்துக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக இதோ பிரார்த்தனை. அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு லேம்ப்பு லைட் பண்ணி அவங்களுக்காக பிரார்த்தனை. யாரெல்லாம் பிருந்தாவனத்துக்கு வர முடியாமல், ஒரு தடவை கூட பிருந்தாவனத்துக்கு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் அவங்களோட சூழ்நிலைகள் அவங்களால வர முடியல அப்படின்னு இருக்காங்களோ, அவங்களுக்காக என்னுடைய ரொம்ப 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 தீவிரமான பிரார்த்தனை, அவங்க எல்லாம் பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னு. ஸோ ஜெகநாதர் எந்நேரமும் பிருந்தாவன் வாசிகளுடைய பேரை சொல்லிட்டு பிருந்தாவனில் என்னென்னலாம் அவர் பண்ணாரோ அவருடைய லீலைகளை நினச்சி எந்நேரம் ஸ்மரணத்தில் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய அண்ணா பலராமனும் அப்படி தான் இருக்கிறார், அவருடைய தங்கச்சி சுபத்ரா தேவி அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்போனா எவ்வளோ உயர்ந்தது! பகவானுக்கே பிருந்தாவனம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்நேரம் பிருந்தாவனத்தோடைய ஸ்மரணத்தில் இருக்கிறார் அப்படின்னா அப்போ நம்மளும் அப்படி தானே இருக்கணும். அவருக்கு கோபிகளுடைய அன்பு, அவங்களுடைய பிரேமை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளும் கோபிகள் போல் அவருக்கு தூய பக்தி நம்ம பண்ணணும் அப்படின்றது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ பக்தினா என்ன அப்படின்னா, உச்சகட்டமான பக்தி என்ன அப்படின்னா, பகவான் நம்ம மனசில் அப்பியர் ஆகாமல் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கண்ணு முன்னாடி அப்பியர் ஆகாமல் இருந்தாலும் சரி, நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, நம்ம பகவானுடைய ஷெல்டரை விடவே கூடாது. பகவான் நீ தான் எனக்கு எல்லாமே, யூ ஆர் மை ஃபஸ்ட் ஹோப். பகவான் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹோப், ஜெகநாதர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹோப் அப்படின்னு நம்ம இருக்கணும். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் முடியலன்னா கடவுள்கிட்ட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஹோப்பே நம்ம பகவான்கிட்ட தான் நம்மளுடைய ப்ரேயர்ஸை வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பகவான் நம்ம ஆசைகளை நிறைவேற்றி வச்சாலும் சரி, இல்லை நிறைவேற்றி வைக்காமல் இருந்தாலும் சரி, ஜெகநாதர் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கணும். ஸோ அதில் எந்த ஒரு இன்னர் செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கோபிகளுடைய அன்பை போல் நம்மளும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரேயர்ஸ். ஸோ கோபிங்களுடைய பாவம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ அவங்க சொசைட்டி ரூல்ஸ், சொசைட்டி பிரகாரம் அவங்களுக்கு இருக்க ஒரு நல்ல பேர், இதெல்லாம் கூட அவங்க தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. கிருஷ்ணருடைய சங்கம் கிடைக்கணும், கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அதில் தான் அவங்களோட சந்தோஷம் கோபிகளுக்கு இருந்தது. ஸோ கோபீஸ் ஆர் த டாப் மோஸ்ட் டிவோட்டீஸ். கோபீஸ், பிருந்தாவனத்தில் இருக்க கோபீஸ் தான் ரொம்ப 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 உயர்ந்த பக்தர்கள். அதுதான் குஹ்யமான ஒரு விஷயமும் கூட. அதனால தான் இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிருஷ்ணா புரிய வைக்கவும் மாட்டார். கடைசியாக அந்த ரகசியத்தை பல கோடி ஜென்மம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு கிருஷ்ணாவும் அதை மறைமுகமாக மறைச்சி தான் வச்சுருக்கார். ஸோ அதனால் இவ்வளோ நான் சொல்கிறதுனால யாருக்கும் அவங்க மனசில் ஆஹா அப்படின்லாம் இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க. அது கிருஷ்ணா நினச்சாதான் அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க.
ஸோ அதனால நான் எதுக்காக சொல்கிறேன், ஒரு கடமை. நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அது யார் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்காம இருக்காங்க. அத பத்தி நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் டூ யர் டியூட்டி. டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட். யூ ஹேவ் நோ ரைட் டு லுக் ஃபார் த ரிசல்ட். ஜஸ்ட் யூ ஹேவ் த ரைட் ஒன்லி டு டூ யர் டியூட்டி. அப்படின்ற மாரி என்னோட டியூட்டி ராதாகுண்டில் இருந்து நான் ராதாராணியோட மகிமைய எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றேன். ஜெய் ஸ்ரீ ராதே.